Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். சார், நேற்று விஜய் ஈரோட்டில் மங்களகரமாக ஆரம்பித்து மஞ்சள்லேருந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஈரோடு, பெரியார், எடப்பாறை அப்படின்னு 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேச்சை? போய் சொல்கிறீங்க. தாவேகாவுக்கு எதிராக நீங்கள் சதி செய்கிறீர்கள். என்னாச்சு சார்? எங்கள் தளபதி விஜய் 34 நிமிடம் பேசியிருக்கிறார். 30 நிமிடம்னு போய் சொல்லி நீங்கள் அவருக்கு எதிராக, நீங்கள் திமுகவுடைய சொம்பு, நீங்கள் அதனால தான் தேவைக்காவை தலைவரை நீங்கள் 4 நிமிஷம் குறைச்சிட்டீங்க. 34 நிமிஷம் பேசியிருக்காரு. ஓகே. ஆனால் என்ன பேசியிருக்காருன்னு நானும் கேட்டேன். கடைசி வரைக்கும் புரியல. என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் ஸ்டாலின் ஐயா பேசினார் போல இருக்கு. இவர் 6 மாதம் போனால் என் கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. யார் கேரக்டர் என்னன்றதை மக்கள் ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் கேரக்டர்லாம் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, என் கேரக்டர் 6 மாதத்தில் புரிஞ்சுக்குவீங்க. ஐயா, உங்கள் கேரக்டர் என்ன அதை சொல்லி அது முன்னால் மக்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கோணார் உரை மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா விளக்கமாக இருக்கும்ல மக்களுக்கு. உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இவர் யாரோ ஒரு நடிகை, ஏதோ ஒரு ஷா 2 ஷா 3 ஷான்னு ஏதோ ஒரு நடிகையோட கோவாவுக்கு தனி விமானத்தில் இப்போ தான் எப்போது திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனை நடந்திருந்த போது கோவாவுக்கு போயிட்டு வந்தார். யாது அவர் விருப்பம், அந்த அம்மா விருப்பம். அவங்க எங்கே தனி விமானம் இருக்குது, போயிட்டு வராங்க. அது அவங்களுக்கு வசதி இருக்குது, போயிட்டு வராங்க. திருப்பரங்குன்றத்தை பற்றி இது வரைக்கும் ஒன்று பேசலை அவர். ஆமாம், எந்தவித ஸ்டாண்டு எடுக்கலை. ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த திருவாரூர்லாம் அவர் அந்த கரூர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஷோ பண்ணார்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேல் பரிசு கொடுத்தாங்க. அந்த வேலை வச்சுக்கிட்டு சும்மா நின்று அப்படியே 4 பக்கம் போஸ் கொடுத்தாரு. வேல் என்ன முருகன் கையில் இருக்கிறது, அதனால தான் முருகனுக்கு பேர் வேல் முருகன். ஆமாம். அந்த வேலை வாங்கிட்டு எல்லாருக்கையும் காமிச்சு பில்டப் கொடுத்தீங்களே, அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன வேணா இருக்கட்டும். திமுக அரசு செய்தது சரி என்று இருக்கலாம், சரி இல்லை என்று இருக்கலாம், இல்லை இது 2த்துக்கும் நடுவில் வித்தியாசமாகவும் இருக்கலாம். இவருக்கு பயம், சிறுபான்மையினர் ஓட்டு போயிடுமோன்னு. அதில் கூட சிறுபான்மையினர்னு வரும்போது இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் தான், தவிர கிறிஸ்தவர்களுக்கு அங்கே ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இஸ்லாமியர்களே திருப்பரங்குன்றம் இஸ்லாமியர் சங்கமும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு தெரிவிச்சிருச்சு. தர்காலேருந்து இல்லைன்னு சொல்கிறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்குக்கு வந்தப்புறம் தான் யாரோ தூண்டி விட்டு, அந்த யாரோன்றது யாருன்னு நமக்கு தெரியும், அதிகாரமிக்க யாரோ தூண்டி விட்டு வக்ஃப் போர்டு இது தர்கா என் நிலன்றான். இந்த 1ஆம் தேதி வழக்கு தீர்ப்பு கொடுத்த போது 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த கலாட்டா நடந்துச்சு. அந்த ஒரு வாரம் பூரா வக்ஃப் போர்டுலேருந்து வார்த்தையே வெளியில் வரல. இப்போ கோர்ட்டில் வக்ஃப் போர்டு ஒரு ஃபைல் பண்ணுது. அது எங்கள் நிலம். இந்த சிக்கந்தர் ஷான்றவர், அந்த அந்த சமாதி இருக்கிறவர், கோரிப்பாளையத்தில் தான் அவர் சமாதி இருக்குது. இப்போ மேலேயும் ஒரு சமாதி, கீழேயும் ஒரு சமாதி. உடலை எப்படி 2ஆக புதைப்பாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவர் கும்பண்ணா என்ற நாயக்க மன்னரால் தோற்கடிக்கப்பட்டது. அவர் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாரு, பெண்கள் விஷயத்தில் கற்பழிச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு 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 இது மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி செயல்படுறார் அந்த சிக்கந்தர் ஷா. இப்போ முகலாயர்கள் எல்லாருமே, அரசர்கள், தளபதிகள் எல்லாருமே அப்படி தான் செயல்பட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கும்பண்ணா என்ற ஒரு தளபதியை வச்சு அங்கேருந்து அவரை தோற்கடித்து அவரை அங்கே தான் சிறை வச்சுருந்தாங்க. இது எப்போ தெரியுமா? 1371 கிபி. இந்த மேலே தர்கா இருக்கே, அதில் கல்வெட்டுலேயே இருக்குது 1805 அந்த தர்கா
1371 இவர் தோற்கடிக்கப்பட்டார், துரத்தி அடிக்கப்பட்டார், இல்லை வந்து கொல்லப்பட்டார், இல்லை அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். 500 வருஷமாக இருந்திருப்பார், 400 வருஷமாக இருந்திருப்பார், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருந்திருக்கலாம். அப்போ 1371 அதை ஒட்டி இறந்து போனவருக்கு 1805 எப்படி உடலை புதைத்து தர்கா வரும்? இது ஒரு கேள்விக்குறி. நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஏதோ தர்கான்னு நினச்சி ஒரு கும்பிட்டு போகிறாங்க. அதில் என்ன, அது போய் நம்ம போய் அது தலையிட்டு அவர் எப்போ செத்து போனார், எப்போ சமாதி கட்டினாங்க, வேண்டாது. அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு இஷ்டம் இருக்குது, விருப்பம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. நீங்கள் விஜய் பேசுனதுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் தானே பேசுனீங்க? ஆமாம். விஜய் வந்து இந்த திருப்பரங்குன்றம் பற்றி பேசலை. அங்கே இந்த பிளாஸ்ட் மாதிரி இந்த தடவை வந்து இது வந்து நீங்கள் என் கேரக்டரை புரிஞ்சுப்பீங்க 6 மாதத்தில். ஐயா எங்களுக்கு சொல்லுங்கய்யா என்ன கேரக்டர்னு. இந்த 34 நிமிஷம் கேட்டோமே, இதில் ஏதாவது கொள்கை இருக்கா? மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ நடக்கிற குறைபாடுகளே ஒரு புள்ளி விவரம். விஜயகாந்த் பேசினார்னா அவருக்கு யாரோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லா தலைவர்களும் முதல்வருக்கு பண்ணி கொடுக்குறாங்க. யார் முதல்வராக இருந்தாலும், எடப்பாடி இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் தயார் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், மோடி பிரதமருக்கு கூட கட்டாயம் வந்து ஒரு டீம் போட்டு தான் தயார் பண்ணி தான் கொடுப்பாங்க. எல்லாம் அவங்களே படித்து எடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து விஜய் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த கரண்ட் டாபிக்ஸ் எல்லாம் பேசணும். காளிங்கராயனானை எல்லாம் பேசுனீங்க. காளிங்கராயனானை வந்து காளிங்கராயனானை வந்து பவானி நொய்யல் ஆறு வந்து இணைக்கிறதுக்கு 1240 வாக்கிலேயே வந்து இருந்த ஒரு தளபதி அவர். அவருடைய இதெல்லாம் சேர்ந்து உள்ளூர் சமாச்சாரம்லாம் பேசுகிறாரு, ரைட்டு. நீங்கள் எல்லாம் பேசுனீங்களே, இந்த என்ன திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு? இல்லை விஜயகாந்த் பேசுகிற மாதிரி புள்ளி விவரத்தோடு பேசுவார். இந்த இடத்துல இந்த பிரச்சனை, இந்த இடத்துல இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி சில தகவல்கள். ஏதாவது 34 நிமிஷத்தில் ஒரு தகவல் இருக்கா? ஒரு புள்ளி விவரம் இருக்கா? ஒரு வேலை வாய்ப்பு பற்றி, ஒரு பெண்களுக்கான ஏதோ ஒரு குற்றங்கள் பற்றி புள்ளி விவரங்கள், இல்லை புள்ளியை விட்டுருங்க, விவரங்கள், இல்லை மாற்று திட்டங்கள். நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோன்றது அது தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி. இன்னி வரைக்கும் நீங்கள் தூய சக்தியாக இல்லையான்னு எங்களுக்கு தெரியலையா? மாய சக்தியாக தான் இருக்கீங்க. அதாவது நீங்கள் சக்தியா இல்லையா, எவ்வளோ தூரம் நீங்கள் சக்தி மக்களுக்கு தெரியல. தேர்தலில் தான் தெரியும். நான் வந்து நீங்கள் உங்களுக்கு சக்தியே இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் தீய சக்தின்னு அவங்கள சொல்கிறீங்க, நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க. யார் தூய சக்தி? ஒரு படத்துக்கு 100லேருந்து 225 கோடி வரைக்கும் பணம் வாங்கிட்டு அதில் 20-30 கோடி மட்டும் கணக்கில் காமிச்சிட்டு மிச்சத்தை பிளாக்கில் வாங்கின நீங்கள் தூய சக்தியா? சார் 500 கோடி வாங்குறாரா சார் செங்கோட்டையன்? நேற்று கூட அந்த வாக்குமூலம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 500 கோடி. சரி, 500 கோடியில் எவ்வளவுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கீங்க? செங்கோட்டையன் சொல்லுவாரா? அவரோட இன்கம் டேக்ஸு ஆடிட் ரிப்போர்ட்டு விஜய்த எடுத்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியிடுவாரா? முதல்ல செங்கோட்டையன்ட்டே விஜய் அதை எடுத்து காமிப்பாரா? 500 கோடிக்கு அது வந்து சூப்பர் டேக்ஸில் வரும். நான் வங்கியில் இருந்தவன், அந்த தணிக்கை சம்மந்தப்பட்டதும் படித்தவன், சிஏஐபிலாம் படித்தவன், சட்டமும் படித்தவன். ஏதோ எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, ரொம்ப இருக்குதுன்னு சொல்லலை, கொஞ்சம் இருக்குது. 500 கோடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 35லேருந்து 40% சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்து 40% டேக்ஸ் வரும். சில இதில் வந்து அந்த ஸ்லாப் தாண்டும் போது 60% வரைக்கும் வரும் டேக்ஸ். அப்போ ஒரு 250-300 கோடி ரூபா டேக்ஸ் கட்டி, 200லேருந்து 300 கோடி ரூபா டேக்ஸ் கட்டிடணும். விஜய் கட்டினதுக்கான ரசீதை காமிப்பாரா செங்கோட்டையனோ விஜயோ? இந்த கேள்வி வருது. அப்புறம் நீங்கள் எப்படி தூய சக்தி? சினிமாவில் மட்டும் டைலாக் பேசுவீங்க, டாக்டர்லாம் வந்து 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்னு. ஏன் நீங்கள் 5 ரூபாய்க்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்கல? வெறும் 5 ரூபா வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சு கொடுக்கல. ஒரு ஏழை தயாரிப்பாளர், நொடிச்சு போன ஒரு தயாரிப்பாளருக்காக. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏழைப்பட்டு நொடிச்சு போன ஒரு 2-3 படம் லாஸ் ஆன தயாரிப்பாளர்னா
கூப்பிட்டு அவருக்காக வந்து பண்ணி கொடுப்பாராம். அதில் வர லாபம் அது எம்ஜிஆர் மட்டும்தான் இல்லை, அந்த மாதிரி சில பேர் சிவாஜின்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. பண்ணியிருக்கிறவங்க இருக்காங்க. விஜய் இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்புறம் என்ன தூய சக்தி, நீங்கள் மாயசக்தி. நாங்கள் ஈவேரா என்ற அந்த கடப்பாரியை வைத்து அவர் வந்து சீமானை சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஏதோ பிராமணர்கள் என்ற கடப்பாரியை வைத்து திராவிடத்தை தகர்ப்போம்னு அவர் சொன்னார். அதுக்கு வந்து அது களத்தில் இருப்பவர்களோடு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு போராட்டமே தவிர களத்தில் இல்லாதவர்கள். அவர் சீமானை தான் சொல்கிறார் போல் தெரியுது. அவர் களத்தில் இல்லைன்னு. அவர் களத்தில் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் 8% வாக்கு வச்சுருக்கார், 8.5% வச்சுருக்காரு. நம்ம நடுநிலையாக யதார்த்தமாக பேசணும்னா 8, 10 ஆகலாம், 12 ஆகலாம், இல்லை 6 கூட ஆகலாம். நம்ம வந்து சீமானை சப்போர்ட் பண்ணி தான் பேசணும்னு நம்ம பேசலை. ஏதோ காரணத்தினால அங்கங்கே ஓட்டு சிதறல்னால 8 வந்து 7 ஆகலாம், 6 ஆகலாம், இல்லை 10 ஆகலாம், 12 ஆகலாம். நம்ம சீமான் வந்து 40% வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆயிடுவார்னு அவரே சொல்லலை. அப்படி இருக்கும்போது நம்மளா சொல்ல போகிறோம்? இல்லை. சரி, களத்தில் இருக்கிற விட்டீங்க. நீங்கள் வந்து ஈவேரா என்ற கடப்பாரை, ஈவேரா என்ன கடப்பாரை? ஈவேரா கடப்பாரையை வச்சு நீங்கள் எதை பேக்க முடியும்? ஈவேரா வந்து கடவுளை நம்புவோன்னு அயோக்கியன் காட்டுமுராண்டின்னு பேசினார், சிலை வச்சுருக்காங்க. மேக்சிமம் உங்களால் அந்த சிலையை போய் கடப்பாரியால் இடிச்சிங்கன்னா திமுக காரங்க உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. ஈவேரா சொன்னாருன்னு அந்த கடப்பாரையை எடுத்துகிட்டு போய் கோயில் மேலே வந்து அந்த கடப்பாறையில் ஒரு இடி இடிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் 10 வருஷம் முன்னால் இருந்த இந்துக்கள் இப்போ இல்லை, விழிப்புணர்வோடு இருக்கான். பனையூர் தாங்காது. அப்போ இந்த கடப்பாறை சும்மா ஒரு அடையாளமாக சினிமா டைலாகாக தான் பேசுகிறார். அண்ணன் விஜயை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஒன்றும் சீரியஸாக பேச மாட்டார். தலைவா படத்துக்காக வந்து 1.25 கிலோமீட்டர் கொடநாட்டுக்குள்ளே நடந்து போய் அப்பாவையும் கூட்டு நடந்து போய் மனு கொடுத்து கெஞ்சி கூத்தாடி டைம் டு லீடுன்னு டேக்லைன் போட்டதுக்கு கெஞ்சி கூத்தாடி வாங்கின அளவுக்கு தான் அவருடைய துணிச்சல் வீரம்ன்றது நமக்கு தெரியும். அவருடைய வீரம்லாம் வந்து இந்த கேமராவுக்கு முன்னால் தானே தவிர இப்போ அதே தானே. இந்த கேமராலாம் இருக்கும்போது தானே அவருக்கு வந்து அந்த வீரம் இப்படி கை அப்படிலாம் நீட்டிக்கிட்டு பேசுகிறார். அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து கேமராவுக்கு முன்னால் தான். இப்போ ஈவேரா என்ற கடப்பாரன்னு சொன்னார்ல, ஈவேராவுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாரா இல்லையா? அப்போவே கட்சியாளர். இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, ஏன் தெரியல, எனக்கு அவ்வளோ தூரம் இன்னும் அரசியல் அறிவு வளரல. இப்போ தான் 47 வருஷமாக நான் பத்திரிகையில் இருக்கேன். 15 வருஷம் 18 வருஷமாக பத்திரிகை அரசியல் பத்திரிகையும் நடத்தி அந்த அனுபவம் கம்மி தான். விஜய் அளவுக்கு அரசியல் அனுபவம் எனக்கு கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் சொன்னது. கூத்தாடிகளுக்கு செல்வாக்கு தருவது என்பது அறிவை அடகு வைப்பதாகும். அவர்கள் வேஷமிடுபவர்கள், அவர்களை தலைவர்கள் என்று ஏற்பது மடமைனா முட்டாள்தனம்னு அர்த்தம். சினிமா என்பது மக்களை 1000 ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து செல்லும் கருவி. அதில் வரும் கூத்தாடிகள், கவனிக்கவும், கூத்தாடிகள் சமூக சீர்திருத்தவாதியாக அவர்களை ஏற்க முடியாது, ஆக முடியாது. சமூக சீர்திருத்தவாதிகள் ஆக முடியாது. ஓகே. கோவிலில் உள்ள கற்சிலைகளை எல்லாம் உடைக்க சொன்னேன். அவரே தான் உடைச்சிக்கிட்டாரு, பிள்ளையார் உடைப்பார், அதெல்லாம் பண்ணார். இப்போது மக்கள் உயிருள்ள சிலைகளை, அதாவது கூத்தாடிகளை வணங்க தொடங்கியுள்ளார்கள். இது பெரிய ஆபத்து. கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறானா, கட் அவுட்டோடு சேர்ந்து கை குலுக்கிட்டு அதில் அவருக்கு முன்னால் இணைஞ்சேங்கிறானா, கட் அவுட்டுக்கு மேலே முள்வேலி போட்டு வைக்கிறாங்க, மேலே ஏறிடுவான்னு. என்ன கஷ்டகாலம் பாருங்கள். இப்படி ஈவேராவுடைய இந்த கருத்துக்கள், சினிமாவை பற்றி, திரைப்படத்தை பற்றி, திரைப்பட நடிகர்களை பற்றி, கூத்தாடிகள் என்று இவ்வளவு அவர் சொல்கிறதுல பெரியாரோடு நாம் வந்து அவருடைய கருத்தில் வந்து பல கருத்துக்களில் நமக்கு வந்து விமர்சனங்கள் உண்டு, முரண்பாடுகள். ஆனால் இந்த கருத்தை வந்து நம்ம 100% ஏற்றுக்கிறோம். இப்போ எம்ஜிஆர் கூத்தாடி இல்லையான்னா, எம்ஜிஆர் ஒரு பக்கம் நடித்து கொண்டு ஒரு பக்கம் அரசியல்வாதியாக இருந்தார். பரங்கிமலை எம்எல்ஏவாக இருந்தபோது நடிச்சுட்டு தான் இருந்தார். சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் நடிக்கிறது நிறுத்தினார். அப்போ அவர் அரசியல்வாதியாக இருக்கும்போது நடிகராக இருந்தால், நடிகராக இருக்கும்போது அரசியல்வாதியாக இருந்தார். அப்படி இல்லையே இவர். திடீர்னு படத்துலேருந்து இங்கே இப்போ தான் அரசியலுக்கு வராரு. உதயநிதியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 படம் நடிச்சுட்டு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார்.
அப்போது எம்ஜிஆருடன் உதயநிதியையோ இல்லை வந்து இவரையோ வந்து விஜயையோ வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒப்பிடுவது அர்த்தமற்றது. இப்போ நீங்கள் ஈவேரா கடப்பாறைன்னீங்களே, இந்த கடப்பாறை உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு? உங்களன்னா கூத்தாடிகள், சினிமா நடிகர். எம்ஜிஆர் விதிவிலக்குன்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஒரே சமயத்தில் நடிகராகவும் அரசியல்வாதிங்க தான். நீங்கள் அப்படி இல்லை. ஜனநாயகனுக்கு அப்புறம் நான் வந்து முழுசாக அரசியல்வாதி ஆகிடுவேன்ட்டீங்க. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நடிகர் இல்லை, முன்னாள் நடிகர். அப்போது உங்களை பற்றி ஈவேரா என்ற கடப்பாறை நான் சொல்கிறது என்னென்னா, பல பாறைகளை தகர்க்கக்கூடிய கடப்பாறை. உங்களை போட்டு வச்சு பேத்துவிட்டார் ஏற்கனவே. அவரை போய் கடப்பாறை. இப்போ இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கடவுள் மறுப்பை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டீங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா விஜய் அவர்களே? திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வந்து ஒன்றுமே பேசாமல் வேலைலாம் கையில் வாங்கிட்டு அதுக்கு முன்னால் வந்து பில்டப்லாம் கொடுத்தீங்க, அதை பற்றி பேசலை. இப்போ கேட்டால் என் கேரக்டர் 6 மாதம் கழிச்சு தான் புரியும்ன்றீங்க. உங்கள் கேரக்டரை நாங்கள் எப்படி, உங்கள் கேரக்டரை நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு ஓட்டு போட முடியும். இப்போ ஸ்டாலின் சார் கேரக்டர் நாங்கள் ஆல்ரெடி தெரியும், எடப்பாடி கேரக்டர் தெரியும், சீமான் கேரக்டர் தெரியும், பாஜக என்ற கட்சியுடைய கேரக்டர் தெரியும், அல்ல அண்ணாமலை கேரக்டர் தெரியும். உங்களோட கேரக்டரு 6 மாதம் பொறுத்து தான். உங்களுக்கே ஒரு கால் உங்கள் கேரக்டர் தெரியலையா என்னன்னு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் என்றாலே விபத்து அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு, அது வந்துட்டு திரும்பி போகும்போது 2 பேரோ 3 பேரோ விபத்தில் இறந்து போனோம். அதுக்கப்புறம் மதுரை மாநாடு நினைக்கிறேன், அங்கேயும் இதே மாதிரி வந்து திரும்பி போகும்போது விபத்து. அவன் ரோட்டில் போகும்போது விபத்து தற்செயலாக நடந்தது, ரைட்டு. கரூரில் நடந்தது, அதை விபத்து என்று சொல்லுவது தவறு. ஒரு பக்கம் அந்த பக்கத்துலேருந்து வந்து சதின்னு வேணால் சொல்லலாம், இந்த பக்கம் கவனக்குறைவுன்னு சொல்லலாமே தவிர கவனக்குறைவால் ஏற்படுவது எல்லாத்தையும் வந்து இது தற்செயலாக நடந்த விபத்துன்னு சொல்ல முடியாது. திட்டமிடுதல் சரியில்லை என்பதால் ஃபெயிலியர், தோல்வி, நிர்வாக ரீதியான தோல்வி. அது திமுக காவல்துறையாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி. அது இப்போ இந்த இதுக்கு வந்தாங்களே மாநாட்டுக்கு, ஈரோடு மாநாட்டு, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, முடிச்சு போகும்போது அந்த மேம்பாலத்தில் வந்து இவர் காரில் அந்த பெரிய பஸ்ஸுலேருந்து இறங்கி காரில் கோயம்புத்தூர் போய் ஃப்ளைட்டில் வர்றதுக்காக போகிறார். எந்த மாதிரி கலாச்சாரத்தை வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் இளைஞர்களிடம்? பின்னாலே துரத்திக்கிட்டு மோட்டார் சைக்கிள் 50-100 பேர் வந்து மோட்டார் சைக்கிளில் வரான். இதில் ஒரு மேம்பாலத்தில் போகும்போது ஒருத்தர் முந்திக்கிற மாதிரி போய் 3 பேர் 3 மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி கீழே வந்து காயத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நல்ல வேளை இது வரைக்கும் உயிர் இருக்கா மாதிரி தெரியுது, ஒன்றும் உயிர் போன மாதிரி தெரியல. உங்களை தான் அங்கே நீங்கள் தான் 34 நிமிஷம் வெளியில் நின்று பேசிட்டீங்க. என்ன பேசுனீங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. அது இப்போ டெலிப்ராம்டர்னு சொல்கிறாங்க, டெலிப்ராம்டருக்கு மேலே பேப்பர் ஓட்டியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று பார்த்து படிச்சுட்டாரு, ரைட்டு. துண்டு சீட்டு வைத்து படிக்கிறார்கள். நீங்கள் வந்து டெலிப்ராம்டர் மேலே துண்டு சீட்டு வைத்து படித்தீர்களா, இல்லை டெலிப்ராம்டரில் படித்தாலும் அது ஒரு தவறுன்னு நம்ம சொல்லலை, படிச்சிங்க, ரைட்டு. ஆனால் அதில் என்ன விஷயம் இருந்தது மக்களுக்கு? சார் நிறைய டைலாக் பேசியிருந்தார் சார். ஏன் இவரோட பிரமாதமாக வடிவேலு நிறைய டைலாக் பேசியிருக்காரு. டைலாகு இவரோட பிரமாதமாக விவேக் நல்லா பேசியிருந்தார் ஒரு காலத்தில். இவரோட பிரமாதமாக டைலாக்லாம் வந்து எம்ஆர் ராதா பேசாத டைலாகா? அவரே எம்ஆர் ராதாவே பெரியார் சொன்ன அதே விஷயத்தை, அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் தான் இருந்தார். கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் சிறையிலேருந்து வந்தப்புறம் ஆன்மீகத்தில் ஒரு படமும் நடித்தார், முருகன் படத்தில், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த தீக்க அந்த இதில் இருக்கும்போது நாங்களாம் வேஷதாரிகள், நாங்களாம் வந்து காசுக்காக கூத்தாடிகள், எங்களை நம்பி எங்களெல்லாம் தலைவனாலாம் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு அவரே சொன்னார். ஆமாம், அது சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் வேண்டும். மற்றவன் சொல்கிறது வேற, பெரியார் சொல்கிறது வேற. பெரியார் நடிகர் அல்ல, நடிகராகவே இருந்து கொண்டு தொழில் செய்து அதிலிருந்து வருமானம் பெறுபவர். அப்படி துணிச்சலாக சொல்லக்கூடியவர். உண்மையிலேயே நான் வந்து எம்ஆர் ராதாவை பெரியார் என்று கருதுகிறேன். ஈவேராவை விட நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களை நான் கூடுதலாக மதிக்கிறேன். அதுக்காக இவரை குறைச்சி மதிக்கிறேன். அவர் ஏன்னா அவர் நடிகராகவே இருந்து கொண்டு வருமானத்திற்கு வந்து நடிப்பை நம்பி இருக்கும்பொழுது எங்களை நம்பாதீங்க, நாங்கள் வேஷம் கட்டுறவன், இன்றைக்கி ஒரு வசனம் பேசுவோம், நான் காசு கொடுத்தா நாளைக்கு வேறு ஒரு வசனம் பேசுவோம்,
எங்களை நம்பி எங்கள் பின்னால் வராதீங்க, நாங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் அல்ல, நாங்கள் தலைவர்கள் அல்ல அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் ஈவேராட்டா இருந்ததா இல்லை வேற யார்கிட்டயாவது இருந்ததானே? இல்லை. அந்த வகையில் இப்போ விஜய் வந்து நீங்கள் டயலாகாக பேசிட்டாரு. இவரோட வந்து சிவாஜி கணேசன் வந்து 3/4 மணி நேரம் வந்து ஜாக்சன் துரைக்கு இது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் பேசினார். அதுக்கப்புறம் 2 பக்கமும் சங்கிலி போட்டு பொறுத்தது போதும் பொங்கியழு மனோகரா அப்படின்னு வந்து கண்ணாம்பா பேசணுன்னா வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுவார் ஒரே டேக்கில், ஏற்ற இறக்கங்களோடு. மனோகரால வசனம் பேசினார், வீரபாண்டிய கட்டபொம்மனில் பேசினார், இன்னும் எத்தனையோ பேசினார். டைலாக் பேசினதுக்காக ஒருத்தரை வந்து தலைவராகணும்னா சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். சிவாஜி கணேசன் நல்ல நடிகர், நல்ல மனிதர். அரசியல்வாதியாக அவரால் வந்து ஒளிர முடிந்ததா? இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவரை மறுபடியும் கலைஞராக தான் அதாவது கலைஞர்னா சினிமா கலைஞர், திரைப்பட கலைஞர், நடிப்பு திறமை உள்ளவராக பார்த்தாங்களே தவிர அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எம்ஜிஆர் வந்து சிவாஜியை கம்பேர் பண்ணும்போது பெரிய நடிகர்லாம் இல்லை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து அழகர் சீனில் கூட அப்படியே நடிப்பார். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அழகர் சீன் வந்து முடிப்பார். இந்த முகபாவங்கள் வந்து எங்கேயாவது சரியாக இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு அதுக்காக நம்ம வந்து இவருக்கு ஒரு ஸ்டைலு அந்த மாதிரி இருந்துச்சு. இதே கமலஹாசன் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரஜினிகாந்தில் வந்து சிறந்த நடிப்பு கலைஞர்னா கமலஹாசன், வித்தியாசமான கதாபாத்திரங்களில். ஆனால் அவரோட பெரிய ஸ்டாராக இருந்தது ரஜினிகாந்த் அப்படின்வார். அது அப்படி தூக்கி சிகரெட்டை போடுவார், அந்த ஸ்டைலு ப்ரொஃபைல். ஆனால் நடிப்பு கலையில் சிறந்து விளங்கியவர் அப்போ சிவாஜி, அதுக்கப்புறம் கமலஹாசன். மிகச்சிறப்பாக நடித்த கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பித்தார். என்னாச்சு? மையம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் வந்து மையம் எங்கேயோ தள்ளி புயல் மாதிரி மையம் இட்ட மாதிரி இருக்குது. அது என்ன புஷ்ஷுன்னு பிடிச்சா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய அளவுக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லை. எந்த கட்சியை எதிர்த்து கட்சி நான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னாரோ அந்த கட்சியிலேயே போய் சரண்டர் ஆகி ராஜ்யசபா எம்பி. அப்போது நம்ம சொல்கிறது என்னென்னால் விஜய் வந்து அந்த மறுபடியும் டயலாக் பேசுகிறாரு, அருமையாக பேசுகிறாருன்னா டயலாக் பேசுகிற வீரப்பாவோடவா டயலாக் பேசுகிறாங்களே, வில்லன் வீரப்பா. நம்பியாரோடவா சிறப்பாக வசனம் பேசினவர். எல்லாரும் நவராத்திரியில் வந்து சிவாஜி வந்து 9 கதாபாத்திரத்தில் நடித்தாருன்னு சொல்லுவாங்க. மிக சிறப்பாக ஒன்றோடு ஒன்று அந்த வித்தியாசப்படுத்தி பிரமாதமாக நடித்திருப்பார். அவருடைய அந்த நடிப்பு சரித்திரத்தில் ஒரு மைல்கல். நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு முன்னாலேயே எம்என் நம்பியார் வில்லன் இருக்காரு, ஒரு படத்தில் 14 வேஷத்தில் வருவார். 9 இல்லை 14, திகம்பர சாமியார். ஆனால் என்ன வித்தியாசம்னா இதில் வந்து 9 வேறு ஆட்களாக வரார். அதில் வந்து ஒரே ஆள் போலீஸில் ஏதோ ஒரு வழக்கில் பொய் வழக்கில் மாட்டி விடக்கூடாது என்பதற்காக வேறு வேஷங்களில் வருவார். சாமியாராக வருவார், வேறு பக்கிரியாக வருவார், வேறு வியாபாரியாக வருவார். 14 வேடங்களில் வருவார். ஆனால் கதாபாத்திரம் ஒன்று தான். இங்கே கதாபாத்திரமே 9 கதாபாத்திரங்கள். இவ்வளோதான் வித்தியாசம். எதுக்காக சொல்கிறேன்னா இவ்வளோ பேர் டயலாக்லாம் வந்து டயலாக் பேசுகிறதுல பியு சின்னப்பா, எம்கே தியாகராஜ பகவதர் டயலாக் மட்டும் இல்லை பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்க டயலாக் பேசுகிறாங்கங்கிறதுக்காக வந்து ஒருத்தரை வந்து தலைவராக வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்களா என்றால் அது ஒரு கனவு சார். ஆனால் மக்கள் அதை விரும்புகிறாங்க சார். இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து வாயிலே வடை சுட திமுகவா டிவி கேடான்னு சொல்கிறாரு. கோஷங்கள் கரகோஷங்கள். நான் என்ன சொல்கிறேன், வாயில் வடை சுடுறது அவங்க வாயில் அது வந்து உளுந்து வடைன்னு சொன்னால் நீங்கள் மசால் வடை சுடுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன திட்டம், அதுதான் கேட்டேன். என்ன திட்டம், என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? பெரியாருடைய கோட்பாடு இப்போ நான் படித்தேன். இந்த கோட்பாட்டுக்கு பதில் என்ன? கூத்தாடிகளே நம்பாதீர்கள், அவர்கள் தலைவர்களாக ஆக்காதீர்கள்னு சொல்கிறார். இந்த பர்டிகுலர் கொள்கை பெரியாரதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்கள். சரி ரைட்டு, பெரியாரை விட்டுருங்க. வேறு ஏதாவது கொள்கை கோட்பாடு சொல்லியிருக்காரா? ஒரு திட்டம் சொல்லியிருக்காரா மக்களுக்கு? பெண்களின் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ்ன்னு பேசினாரா? நோ காம்ப்ரமைஸ்னால் என்னன்னு சொன்னாரா? இப்போ இந்த தடவை சொல்லியிருக்காரு. நான் இலவசம்னு சொன்னதை வந்து தப்பாக சில இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஆமாம், நம்ம தான் கடைசியில் நம்மளை முட்டாளாகிட்டார். ஆமாம் சார். அவர் பேசுனது எப்படி பேசினாருன்றது அவருக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாராம், மக்களுடைய பணத்துலேருந்து வாங்கி மக்களுக்கு நீங்கள் வள்ளுவத்தில் சம்பளம் வாங்குறீங்கள,
அந்த சம்பளத்துலேருந்து நீங்கள் பைக் வாங்கிப்பீங்களா? அவர் வந்து அவர் சம்பளத்துலேருந்து கார் வாங்கிப்பாரா? சௌரியம். அப்புறம் சொந்த வீடு வாங்கிப்பாங்களா? ஏங்க நீங்கள் உழைச்சி உங்கள் சம்பளத்தில் வாங்கிறதுக்கு விஜய் எதுக்கு, ஸ்டாலின் எதுக்கு, எடப்பாடி எதற்கு, சீமான் எதற்கு? யாருமே எதற்கு? நீங்கள் உழைச்சி உங்கள் சேமிப்பில் உங்களுடைய கடன் வாங்கியோ ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு அது வருவதற்கு ஏற்பாடு செய்வேன். என்ன ஏற்பாடு செய்வீங்க? ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து போட்டியாக நீங்கள் ஒரு பேங்க் திறக்க போகிறீங்களா? ஹவுசிங் லோன் கொடுக்குறதுக்கு, வெஹிக்கிள் லோன் கொடுக்குறதுக்கு பேங்காக திறக்க போகிறீங்க? ஒன்று நீங்கள் இலவசமாக கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களா உழைச்சி வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணனா அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஒரு வீட்டில் ஒரு பைக் இருக்கணும், எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும் ஆசை தான் எல்லாருக்கும். எப்படி? பொருளாதாரம் எங்கே இருக்குது? பண பரிவர்த்தனை எங்கே இருக்குது? வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது? தொழில் வாய்ப்பு எங்கே இருக்குது? நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இன்னென்ன விதமாக தொழில்களை வந்து கொண்டு வருவோம், இன்னென்ன விதமாக இது ஏற்பாடு செய்வோம். ஏதோ ஒரு 4 திட்டம் சொல்லுங்கள். அந்த 4 திட்டத்தில் எது நடக்குது, நடக்கலை, எது நடக்கக்கூடியது, கொஞ்சம் நடக்கலாம், கொஞ்சம் நடக்காமல் போகலாம். ஏதாவது பேசுகிறீங்களா? பிளாஸ்ட்டு என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. 6 மாதத்தில் தெரியும், தொடுத்துப்பார், ஏன் தொட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டயலாக் எவ்வளோ நாள் ஓடும்? இப்போ இதே மாதிரி நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். திமுகலேருந்து சிவகார்த்திகேயன் இறக்குவாங்கன்னு நான் சொல்லலை, சிவகார்த்திகேயன் போயிடுவாருன்னு நான் சொல்லலை. இறக்குறாங்க சார், பொங்கலுக்கு. தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். அப்போலாம் நான் வந்து ஒரு உதாரணம் கூட வந்து அவசரப்பட்டுலாம் சொல்ல மாட்டேன். ஓகே சார். தகவல் தெரியாமல் சொல்ல மாட்டேன். சிவகார்த்திகேயன் இறக்குறாங்க. அஜித்து வரமாட்டார். அவர் எந்த பக்கமுமே அரசியலுக்கு வரமாட்டார். சிவகார்த்திகேயன் பேச்சுவார்த்தை நடக்கிறது திமுகவில். அவர் ஏதோ கண்டிஷன்லாம் போடுறாரு, வர்றாரு. விஜய்க்கு எதிரில் எங்கே போகிறாரோ கூட்டம் வந்தால் சிவகார்த்திகேயனுக்கு கூட்டம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும் சார். துப்பாக்கி அவருக்கு கொடுத்துட்டாரு சார். என்னங்க? துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு சார், வரும். அதான் சொல்கிறேன், சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கு உண்டான அளவுக்கு ரசிகர் கூட்டங்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. நான் கூட ரசிகர், விஜய்க்கும் ரசிகர் தான். நம்ம வந்து எல்லாரையும் ரசிகர். விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், தனுஷ், விஜய் சேதுபதி எல்லாருக்கும் ரசிகர் தான். இப்போ சிவகார்த்திகேயன் சொல்லப்போனால் முதல்ல அவர் நடித்த மெரினா சிவகார்த்திகேயன் பாதியில் நின்று போச்சு, ஏதோ ஒரு தயாரிப்பாளர் பணம் இல்லாமல். ஆமாம். அப்போ சிவகார்த்திகேயன் அவர் சார்பாக வந்து சில பத்திரிகையாளர்கள், என்னிடம் பணி செய்த ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு வேண்டியவர். அப்போ சிவகார்த்திகேயன் வந்து விஜய் டிவிலேயே என்னமோ முதல்ல ஆங்கராக இருந்தார். அந்த பழக்கத்தில், பத்திரிகையாளர்கள் பழக்கத்தில் என்னிடம் வந்து கேட்டார்கள். அப்போ நான் வந்து என்னுடைய மகள் வைத்து முதல்ல வல்லமை தாராயோ, அதுக்கப்புறம் படம்லாம் வந்து எடுத்த பீரியடு 2008, 2009 அந்த பீரியடு. என்கிட்ட கேட்டாங்க, பாதியில் நின்று போச்சு படம், சிவகார்த்திகேயன் யார்? அவர் விஜய் டிவியில் ஆங்கராக வருவார் சார். பார்த்துருப்பேன், எல்லா டிவியும் நம்ம பார்க்குறது. மிச்ச பணம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைங்க, அவன் டாக்டர் பண்ணுறாங்கன்றதுனால நான் சினிமாவில் தயாரிப்புக்கு வந்தேனே தவிர, நான் வந்து தூர்தர்ஷனில் ஹீரோவாக நடிக்கும்போதே சினிமாவில் நடிப்பதில்லை என்ற ஒரு கொள்கையோடு இருந்தேன். மோகன் பயணங்கள் முடிவதில்லை, மோகன் கால் ஷீட் கிடைக்காம என்ன ஹீரோவை வந்து நிறைய கேட்டதெல்லாம் உண்டு. மணிரத்னம் அவர்களுடைய நெஞ்சத்தை கில்லாதே படத்தில் முதல்ல அவர் கால் ஷீட் கிடைக்கலன்னு என்னை வந்து கேட்டாங்க. சுஹாசினி அவர்கள் முதலாக ஹீரோயினாக நடித்த படம் தப்பாரு மீன், அதில் என்னை ஹீரோவை வந்து கேட்டாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். மணிரத்னத்துக்காக மணிரத்னம் வந்து கேட்கல, யாரோ ஒரு அசோசியேட் கேட்டார். நான் வந்து எந்த படம் யார்கிட்டையுமே சினிமா வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் பத்திரிகை உலகத்துலேருந்து, ஊடக உலகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தவர். அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, சொன்னேன் பாதியில் நின்று போன படத்தை எடுத்தால் அதில் ரிஸ்க்கு நிறையா வரும், கடன் நம்மகிட்ட சொல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த பழைய தயாரிப்பாளர் நம்ம சிக்கலில் மாட்டிப்போம், சட்ட சிக்கலில் வேண்டான்ட்டேன். அப்புறம் மனசில் நினச்சிக்கிட்டேன், ஐயோ சிவகார்த்திகேயனை நம்ம அறிமுகப்படுத்தி நம்ம ஒரு தயாரிப்பாளர்னு வந்திருந்தோம்னா பின்னால் பெருசாக வந்து ஒரு கிடச்சி. அப்புறம் நினச்சேன், அவருக்கு உள்ளது எதுவோ அது, நமக்கு எது வந்து உள்ளதோ வாய்ப்பு அது,
குழப்பிக்கக்கூடாது. இப்போ ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு இவருக்கு உள்ள அளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடியவங்க. வெறி பிடிச்ச கூட்டமாக இல்லாமல் அது ஒரு டைப்பான ஒரு கிளாஸ் இருக்கக்கூடியது. ஒரு 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 இப்போ அவங்க திமுகவில் இறக்கி விட்டாங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக ஒரு டைலாக் பேசுவார். ஐயா அவர் திமுகவில் இறக்கி விட்றாங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, நான் சிவகார்த்திகேயன், இல்லை சிவகார்த்திகேயன் இல்லாமல் இன்னொரு நடிகர் தனுஷ் வரக்கூடாதா? தனுஷுக்கு ரசிகர் கூட்டம் இல்லையா? மாமனார் வேறு ரஜினிகாந்த் எக்ஸ் மாமனார்னு இருந்தால் கூட அவர் கூட நல்ல உறவில் தான் இருக்கார். அவர் ஒரு படமே ரஜினிகாந்தை வச்சு தனுஷ் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. நடக்குமான்ட்டு. அப்போ அவர் வந்து டைலாக் பேசுகிறாரு. இந்த டயலாகை வச்சு தலைவர்கள்னால் இந்த கல்வி மாநாடுன்னு நடத்துனாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில், எல்லாம் ஒரே சினிமாக்காரங்களாக கூப்பிட்டு நடத்துன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பூரா வந்து வெறும் சினிமா நடிகர்களாலேயே நிரப்பப்படும். இது ஆரோக்கியமான ஒரு ஒரு வளர்ச்சியா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஓகே. அதனால் சினிமா நடிகர்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர்கள் வந்து தவறானவர்கள், அவர்கள் முட்டாள்கள், அவர்களுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை அப்படி சொல்லலை. நம்ம அதை அரசியலுக்கென்று சில அனுபவம் வேணும். அந்த அனுபவம் வந்து பல சமயங்களில் வந்து நல்ல அனுபவமாகவும் இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணமாக வந்து நல்ல விஷயங்களுக்கு சொல்லணும்னா, கரூரில் நடந்த தவறுகள் ஈரோட்டில் நடக்காமல் இருப்பதற்கு செங்கோட்டையன் பெருங்காரணம். ஓகே. ஆனால் அதுக்காக செங்கோட்டையனை வந்து நீங்கள் தூக்கி நிற்க வச்சிங்கன்னா உடனே 20% ஓட்டு அவருக்கு பின்னால் போயிடும்னு நினச்சா வராது. 2% ஓட்டு வந்தால் கூட அதிகம். ஆனால் அவர் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் அந்த நிர்வாகத்தில் கை கொடுக்கிறதா இல்லையா? அப்போ கரூருக்கும் ஈரோட்டுக்கும் வித்தியாசம் மக்களுக்கே தெரிகிறதா இல்லையா? உங்களுக்கு எனக்கும் தெரியுதா இல்லையா? திரும்பி போகும்போது அங்கேயும் விபத்தாச்சு. விஜய் என்றாலே விபத்து அப்படின்ற ஒரு அது என்னமோ தெரில. அவர் எங்கேயாவது நம்பிக்கை இருந்தால் அவருக்கு எந்த கோயிலில் நம்பி இருக்கிறதா அவர் அது என்ன விஜயபுரி அம்மன் கோயில் அந்த மைதானத்தில் தானே வளாகத்தில் தான் பண்ணார். ஜோசப் விஜயா இருந்தாலும் அவருடைய தாயார் வந்து ஒரு இந்து தான், தந்தை தான் வந்து அவர் கன்வெர்டட் கிறிஸ்டியன் சந்திரசேகர். நானும் மதத்துக்குள்ளே போல, அவருக்கும் வந்து சில நம்பிக்கைகள் இருக்கலாம். அது கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கலாம், ஒரு கால் இந்து மதத்திலும் கலந்து இருக்கலாம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தவறாக நினைக்கலன்னா, ஒரு தடவையும் ஒரு மாநாடு பரப்புரைன்னு வரும்போது எங்கேயோ ஒரு விபத்து நடக்குது. நெரிசல் நடந்தது ரொம்ப பெருசு, இல்லைன்னா கூட 2 பேர் 4 பேர். இது ஏதோ அவருக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை. உதயநிதி இளைஞர் மாநாடு முடிஞ்சு வந்தோன்னே ஒரு முதியவர் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. என்ன மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் வந்து உதயநிதி மாநாட்டில் நடந்ததுன்னா காமிக்க மாட்டாங்க, விஜய் இதுனா காமிப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இது அதனால் விஜய் என்றாலே விபத்து என்னும்போது அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய அதில் அவருக்கு நம்பிக்கை இருக்குமானால் செய்யலாம், இல்லை அது ஏற்படுவதை தவிர்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஐயா நான் போனால் பின்னால் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். பரிகாரம் பண்ணுறதெல்லாம் உங்கள் பர்சனல் நம்பிக்கை, அதை விட்டுருங்க. நானும் வந்துட்டேன் போயிட்டேன். என் பின்னால் எதுக்கு 100 பேர் 50 பேர் வந்து மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு பைத்தியகாரத்தனமாக ரஷ் பண்ணுறீங்க? அங்கே தான் அந்த அப்படி இறங்கி அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகும். இந்த 30 செகண்டு பார்க்குறதுக்கு என்ன ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க இப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். அந்த கம்பு மேலே யாரோ ஏறி நிற்கிறாங்க, யாரோ ஒருத்தர் இவ்வளவு சொல்லியும் இந்த இது மேலே ஸ்பீக்கர் மேலே டவர் மேலே முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேங்கிறார். ஒரு நடிகையை பார்த்து வந்து முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன்னு சொன்னால் கூட அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ரைட்டுன்னு சொல்லலை, புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நடிகரை பார்த்து அவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தா தான் இறங்குவேன்றார். இவர் வந்து இல்லை நீங்கள் இறங்குங்க அப்போ தான் முத்தம் கொடுப்பேன். சார் புசியானதுக்கே முத்தம் கொடுக்குறாங்க சார். இதுதான் நான் சொல்கிறேன். முத்தமிழ் நாடாக இருந்தது முத்த உமிழ் நாடாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. முத்த உமிழ் தான் துப்புறது. முத்தமிழ்நாடுன்னு நம்ம சொல்ல போக முத்த உமிழ் நாடாக மாறி போச்சு நம்ம நாடு, தமிழ்நாடு. வாழ்க திராவிடம், வாழ்க நம்ம அரசியல்வாதிகள் பொதுவாக. ஓகே, இதுதான் விஜய் மாநாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.